ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ப்ரைஸ்லால். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக எனக்கு சொல்ல தெரியல. நான் வீடியோஸோ இல்லை ஷார்ட்ஸோ போட்டு 1.5 months ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் சாரி. என்ன ரீசன்னால் நான் போடலன்னா, லாஸ்ட் மந்த் வந்து பார்த்திங்கன்னா அப்பா இறந்துட்டாங்க. ஸோ அதனால் என்னால் போட முடியல. வீடியோஸோ ஷார்ட்ஸோ போடுற மனநிலைமையில் நான் இல்லை. இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பேர் கேட்டாங்க, என்ன ரீசன்னால் போடல, என்னாச்சு அப்படின்னு. நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. அதனால் சரி, ஓகே, நம்ம இன்றைக்கி வீடியோ போடலாம். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா என்னாச்சு, இவங்க ரெகுலராக போட்டுட்டு இருந்தாங்க, என்ன போடலை அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? அவங்களுக்கும் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் வீடியோ போடணும்னு நினச்சேன். அப்பா எப்படி இறந்துட்டாங்க, என்ன காரணம், அதெல்லாம் வந்து நான் இப்போ சொல்கிற மனநிலைமையில் நான் இல்லை. இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன், எதனால் இறந்துட்டாங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அந்த விஷயம்லாம் உங்ககிட்ட இப்போ என்னால் ஷேர் பண்ண முடியலனாலும் சில விஷயம் வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை. இதுதான் உண்மை. நம்ம யாருக்குமே வந்து இன்றைக்கி பார்க்குறவங்கள நாளைக்கு பார்ப்போம்னு சொல்லிட்டு கேரண்டி கொடுக்க முடியாது. என்னுடைய விஷயத்துலையும் அது வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. அப்பா வந்து இறந்துருவாங்க, எங்களை விட்டு போவாங்க அப்படின்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. இப்போ நினச்சா கூட அவங்க எங்களோட இருக்கிற மாதிரி தான் தோணுது. அவங்க இல்லைன்ற ஒரு விஷயத்த இன்னுமும் எங்களால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அவங்க இருக்கா மாதிரி தான் தோணுது. அவங்க பேசின விஷயங்களாக இருக்கட்டும், அவங்க நடந்துக்கிட்டது எல்லாமே எங்களுக்கு மைண்டில் வந்து தான் போயிட்டுருக்கு. அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இருப்போமான்னு நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியாது. அதனால் என்ன சொல்ல வரேன்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் வந்து நம்ம கெட்டதாக செய்கிறதோ இல்லை தீங்கு நினைக்கிறதோ, நம்ம தப்பாக பேசுகிறதோ, இந்த மாதிரி வந்து ஒரு தப்பான விஷயங்களுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்காம, நம்ம முடிஞ்ச அளவுக்கு நல்லதே செஞ்சுட்டு நல்லதே பண்ணிட்டு போவோம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம வந்து எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். யார் மனசையும் கஷ்டப்படுத்தாமல், யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல். ஏன்னா ஆண்டவருடைய வருகை இப்போது சீக்கிரமாக இருக்குது. அவருடைய வருகையினால தான் நிறைய இடத்துல வந்து அவருடைய வருகையை குறித்து என்னென்னமோ நடக்குது. அதெல்லாம் உண்மை தான். ஆண்டவர் வரப்போகிறாங்க. அதனால் நம்மளும் வந்து இந்த உலகம் நம்மளுக்கு நிரந்தரமானது கிடையாது. அவருடைய வருகை தான் நிரந்தரம். அவரோடு நம்ம இருக்கிறது தான் நிரந்தரம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நல்லதே பண்ணிவிட்டு ஆண்டவருடைய வருகைக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம், ஆயத்தமாக இருப்போம். அதுதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். இதை எந்த மாதிரி உங்களுக்கு நான் கன்வே பண்ணணும்னு எனக்கு தெரியல. இன்கேஸ் இது நான் சொல்கிற விஷயம் யாராச்சும் ஹர்ட் பண்ணாலோ தப்புன்னு தோணுச்சுன்னா சாரி. எனக்கு இதை சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா எங்கள் அப்பா இல்லை அப்படின்னும்போது நம்மளுக்கு வந்து அது என்னென்னா தோணும், எப்படி இருக்கணும்னு தோணும்னு எனக்கு. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு அதுதான் தோணிகிட்ருக்கு. ஆண்டவர் வரப்போகிறாங்க, நம்ம முடிஞ்ச அளவுக்கு யாரையும் கஷ்டப்படுத்தாமல் போகணும், ஆண்டவருக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு தான் தோணுது. நான் மட்டும் இல்லை, என்னை சார்ந்தவங்களும் அந்த மாதிரி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் உங்களுக்கும் நான் சொல்லணும்னு நினச்சேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, அப்பாவும் சரி அம்மாவும் சரி எங்களுக்கு சொல்லி கொடுத்த விஷயங்க பார்த்திங்கன்னா, அம்மா சொல்லுவாங்க, நம்மளுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அம்மா அப்பா மனுஷங்க எல்லாரும் வந்து கைவிட்டாலும் கடவுள் வந்து கைவிட மாட்டாங்க. மனுஷங்க செய்யாத எந்த ஒரு விஷயத்தையும் ஆண்டவரால் செய்ய முடியும். அவர் தான் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா வந்து பார்த்திங்கன்னா, யார் என்ன சொன்னாலும் சரி, என்ன கஷ்டம் இல்லை என்ன தீங்கு செஞ்சாலும் சரி, அதை கடவுள்கிட்ட ஒப்படைச்சிரு, கடவுள் பார்த்துப்பாரு, விடுமா, அவங்க பண்ண தப்புக்கு அவங்க அனுபவிச்சுக்கிறாங்க, கடவுள் பார்த்துப்பார் அப்படி சொல்லுவார். பெரியவங்க சின்னவங்க மரியாதை கொடுத்து இருக்கணும்னு சொல்லுவார். நிறைய விஷயம், ஒழுக்கமான விஷயம் நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால தான் என்னவோ இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிமிஷம் வரையும் நானும் தம்பி அவங்களும் அந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அப்பா அம்மா சொல்லி கொடுத்த வழியை தான் கடைப்பிடிக்கிறோம். அது வந்து கடைசி வரையும் அதை நாங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஒரு விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அப்பா சொல்லி கொடுத்த ஒவ்வொரு விஷயம் என்னுடைய மைண்டில் வந்து போயிட்டுருக்கோம். அதனால தான் அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி இருங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மளை வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவருடைய வருகைக்கு பரிசுத்தமாக இருக்க ஆயத்தப்படுத்தணுமே தவிர, நம்ம உலக பிரகாரமான சிந்தனைக்கு நம்மளை இடம் கொடுக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் உங்களுக்கும் சொல்லணும்னு விரும்புகிறேன். அப்பா வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாங்ஸ் வந்து எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி வீடியோஸில் சொல்லியிருப்பேன். அவங்க கீர்த்தனை சாங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாடுவாங்க, நல்லா பாடுவாங்க. அதில் வந்து அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு 2 லைன் வந்து நான் உங்களுக்கு பாடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் சொல்கிற விஷயத்துக்கும் அந்த சாங்குக்கும் சம்மந்தம் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ வாங்க பார்ப்போம். என்ன சாங்குன்னா, அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறா
அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றதே. அவர் வரும் வேளை அறியாதிருப்பதால் எப்போதும் ஆயத்தமாயிருப்போம். அவர் வரும் வேளை அறியாதிருப்பதால் எப்போதும் ஆயத்தமாயிருப்போம். ராஜசிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன். ஆமென். ஃப்ரெண்ட்ஸ், உண்மைதானே? அவருடைய வருகை குறித்து தான் சொல்கிறேன் நான். அவருடைய வருகை முன்னாடி என்னென்ன நடக்கணும்னு இருக்கும், என்னென்ன சொன்னாரோ நடக்கும்னு அது எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஸோ அவருடைய வருகைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துவோம். இதுதான் அப்போவும் பாடினாங்க. அவர் அப்போ பாடின சாங் இப்போ எனக்கு ஞாபகம் வருது. அவர் சொன்ன விஷயம் எல்லாமே உண்மைன்னு இப்போது நான் எல்லா விஷயத்தையுமே நம்புகிறேன். இதுக்கு மேலே உங்ககிட்ட என்ன சொல்லணும், எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் எனக்கு என்ன தோணுதோ, என்ன சாங் பாடணும்னு தோணுதோ நான் பாடுறேன், சொல்கிறேன். இப்போதைக்கு இதுக்கு மேலே என்ன பேசணும்னு எனக்கு தெரியல. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.